இன்றைய மனித வாழ்வு அருகிலுள்ள அன்பை, சந்தோஷத்தை, நிம்மதியை கண்டுகொள்ளாது எங்கோ இருக்கும் மகிழ்வை தேடி அலைகிறது. இதில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தோரும் உண்டு, பாதை மாறி வாழ்வை இழந்தவர்களும் உண்டு. இதோ போதையால் பாதை மாறி மீண்டும் பாதையை சரி செய்து கொள்ளும் விடியல் நட்சத்திரம் உங்களுக்காக. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். பாருடா, இவனுக்கெல்லாம் வாழ்வு மாயமா. இதை எங்க போய் சொல்ல? போதையில குடிகாரனுக்கும் வாழ்வு மாயமா தான் இருக்கும் போல. டேய், யாருடா குடிகாரன்? நான் ஒரு தத்துவ ஞானிடா. நான் வாழ்க்கையில கஷ்டத்தை, துன்பத்தை கரைச்சு குடிச்ச குடிகாரன்டா. போத போத போத. யாருக்கு போத? உனக்கு தாண்டா போத. அவனுக்கு போத, இவனுக்கு போத. யாருக்கிட்ட போதை இல்ல. அந்த பெரிய கார்ல போறானே, அவனுக்கு இருக்கு ஆணவ போத. பெரிய பதவியில இருக்கிறவனுக்கு அதிகார போத. அந்தா அங்க படுத்திருக்கானே, அவனுக்கு தூக்க போத. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானே, அவனுக்கு உணவு போத. வண்டி ஓட்டும் போது அவனா தன்னால காதுல ஒன்ன மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே போறானே, அவனுக்கு செல்போன் போத. பெத்த தாய்க்கு சாப்பாடு கொடுக்காம கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறானே, அவனுக்கு சினிமா போத. பச்சை புள்ள கூட பார்க்காம குழந்தைகளை சீரழிக்கிறானே, அவனுக்கு பெண் போத. போத போத. உனக்குள் என்ன போதை இருக்குன்னு கண்டுபிடி. அதை வெளியே எடுத்து கண்ணு கெட்டாத தூரத்துல தூக்கி போடு. நீயும் சந்தோஷமா இருப்ப, உன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க. உன் தலைமுறை நல்லா இருக்கும். உயிருக்கு உயிரான நண்பன் குடும்பம் போதையால அழிஞ்சிருச்சுடா. சொல்லட்டா சொல்லட்டா? கேக்குறியா கேக்குறியா? அப்பாடா, வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து உட்கார இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இந்த ஏசி வேற ரிப்பேரா போயிடுச்சு. ஏசி மாத்தி தாங்கன்னா கேக்குறாரா? வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எல்லா பொருளையும் மாத்தி அழகா வைக்கலாம்னா அதுக்கும் வழி இல்லை. நாமெல்லாம் ஒரு நல்லதுக்கு கூட ஆசைப்படக்கூடாது. 50,000க்கா சேலை கேட்குறேன், 5,000க்கு தானே சேலை கேட்குறேன், அதை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஆடி கழுவில கூட ஆசைப்பட்ட புடவே வாங்க முடியல. எல்லா கடையும் நான் பார்த்துட்டு ஒரு கச்சீஃபை தான் வாங்கிட்டு வரேன். நம்மளால 5,000 10,000க்கு தான் வாங்க முடியல. சும்மா ஒரு 400-500 ரூபாய்க்காவது ஆன்லைன்ல பார்ப்போம். பரிமளா, பரிமளா, சூடா காஃபி கொண்டு வாமா. தலையெல்லாம் வலிக்குது. ஆஃபீஸ்ல வேற இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகம். ஆமா, லட்சமா சம்பாதிச்சு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. இவருக்கு நாம காப்பி வேற போய் கொடுக்கணுமோ? இப்போ காப்பி ஒன்று தான் குறைச்ச. பரிமளா, கேட்டது காதுல விழுகலையா? எவ்வளவு நேரம்தான் அந்த செல்லையே பாப்ப? இருங்க வாரேன். என்னங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு சொன்னேன்ல. நீங்க கடைக்கு கூட போய் ஏறி இறங்க வேண்டாம். நான் ஆன்லைன்ல பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப மலிவா இருக்குங்க. அழகழகா மாடல்ல இருக்குங்க. ஃப்ளிப்கார்ட்ல ஃப்ரிட்ஜு, மீஷோல மிக்சி, அமேசான்ல ஏசி, ஸ்னாப்டீல்ல சாரி எல்லாம் ஆன்லைன்ல வாங்கிடலாம். ரூபா மட்டும் கொடுத்துடுங்க. அப்பா அப்பா, எனக்கு ஒரு வீடியோ கேம் மட்டும் வாங்கி தாங்கப்பா. அது வெறும் 20,000 தானப்பா. வாங்கி தாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. எம்மா, அக்கா 2 மாசமா படிக்கிறதுக்கு லேப்டாப் கேக்கா. அப்பாவால அதையே வாங்கி கொடுக்க முடியல. இதுல நீயுமாமா நல்லா படிமா. ஃப்ரிட்ஜு, மிக்சி, ஏசி, வீடியோ கேம், லேப்டாப் இவ்வளவு வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணேன்? அப்ப ரம்மி சர்க்கிள்ல தான் கேம் விளையாடணும். அப்பதான் பணத்தை எண்ண முடியும். காசு பணம் கொட்டு மணி மணி. காசு பணம் கொட்டு மணி மணி. காசு பணம் கொட்டு மணி மணி. காசு பணம்
கொட்டு மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன் காசு பணம் கொட்டு மணி மணி. பா நானும் 3 மாசமா லேப்டாப் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க வாங்கி தரலப்பா. எனக்கு ப்ராஜெக்ட் வேற பண்ண வேண்டியிருக்கு. நான் என் ஃப்ரெண்டு சித்தார்த் வீட்டுக்கு போயிட்டு வரட்டாப்பா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. அப்பா சீக்கிரம் லேப்டாப் வாங்கி தருவேம்மா. சரிப்பா. சித்தார்த், கெவின், ஜேடன் எல்லாரும் வந்தாச்சா? வா வீணா, உட்காரு. என்ன சாப்பிடுற? இப்ப 5 நிமிஷத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. டேய், நம்ம சார் கொடுத்த ப்ராஜெக்ட முடிச்சிட்டியாடா? இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இருப்பா. இதை விட முக்கியமான ஒண்ணு இருக்கு, அத செலிப்ரேட் பண்ண போறோம். டேய், என்ன செலிப்ரேஷன்டா அது? அதுவா, நம்ம ஜேடன் பர்த்டேவை பப்ல போய் செலிப்ரேட் பண்ண போறோம். டேய் வேணாண்டா, வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். டேய் வாங்கடா. வா யாமினி, வா விஜி. போலாமா எல்லாரும்? ஜேடன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டேய் எனக்கு பயமா இருக்குடா. இவ ஒருத்தி, பயப்படாத. லைஃப என்ஜாய் பண்ணணும். வாங்க போலாம். இரவுதான் போகுதே போகுதே, எடுத்துக்கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே நண்பனே. இங்கேதான் சொர்க்கம் நரகம் ரெண்டும் உள்ளதே. ஆந்தை போலதான் இரவிலே இரவிலே கண்ணிரண்டை திறந்து வைக்கலாம் நண்பனே நண்பனே. இங்கேதான் இன்பம் துன்பம் ரெண்டும் உள்ளதே. என்றென்றும் பகலிலே வழியிலே பொல்லாத ஞாபகத்தை துரத்தி துரத்தி கொண்டு போடு இரவிலே. பொய்யான வாழ்விலே மெய்யான இன்பம் இந்த போதையாலே. என்றென்று மனதிலே ஏதேதோ கனவிலே பொல்லாத ஆசையாவும் துரத்தி துரத்தி கொண்டு போடு இரவிலே. பொய்யாக வாழும் வாழ்க்கை மேலே மெய்யான இன்பம் இந்த போதையாலே. அம்மா அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாம்மா? இன்னைக்கு எங்க மிஸ் என்னைய பாராட்டி கையெல்லாம் தட்ட வச்சாங்கம்மா. அம்மா உன்கிட்ட தானம்மா சொல்றேன். சும்மா இரு ஸ்ருதி, அம்மா பிஸியா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா, ஏவுகணை நாயகன்னா யாருமா? ஆமா, உங்க அப்பா தான் ஏவுகணை நாயகன். எல்லா காரியத்துக்கும் என்னையவே ஏவிக்கிட்டு இருப்பாரு. அம்மா ஜோக் அடிக்காதீங்கம்மா, எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. போ, எனக்கு தெரியாது, எனக்கு வேலை இருக்கு. இது கூட தெரியலையாம்மா? நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தாமா ஏவுகணை நாயகன். சரி சரி. எனக்கு ஒரு சிம்பிள் क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்கம்மா. இனிஷியல் உள்ள ஒரு அனிமல் நேம் சொல்லுங்க பாப்போம். இங்க பாரு, என்னைய தொந்தரவு பண்ணாத, என்னைய வேலையை செய்ய விடு. போய் உட்கார்ந்து ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணு. சரிம்மா, நானே ஆன்சர் சொல்லட்டா? சரி, சொல்லி தொலை. அம்மா, ஓ நாய்மா. ஓ நாய் இனிஷியல் வருதா? ஐயோ எம்மா எம்மா, இன்னும் ஒரே ஒரு விஷயம்மா.
எம்மா எங்க மிஸ் நேத்து மதர் டங் என்னன்னு கேட்டு வர சொன்னாங்க. நீ ஒரே ஒரு தடவை உன் நாக்க காமிமா. ஆ என்னது மதர் டங்குக்கு நாக்க காமிக்கணுமா? மதர் டங்னா தாய்மொழிடி. நீலாம் பள்ளிக்கூடத்துல என்னத்தை தான் போய் படிக்கிறியோ தெரியல போ. அக்கா என்னாச்சுக்கா இவ்ளோ லேட்டா வந்திருக்க? தள்ளாடிட்டே வரியே, உன் கண்ணு செவந்திருக்கு. உனக்கு காய்ச்சல் அடிக்குதாக்கா? என்கிட்ட போடி. ஐயோ அம்மா. மேம் நீங்களா? வாங்க மேம். என்ன மேம் இந்த நேரத்துல? நான் பல தடவை வரணும்னு நினைச்சேன், நேரமே கிடைக்கல. லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு வந்துட்டேன். ஏன் மேம் என்னாச்சு? மேடம் டென்ஷன் ஆகாதீங்க, நான் வீணாவை பற்றி தான் பேச வந்திருக்கேன். உட்காருங்க மேம். வீணாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. வீணாவா? அவ இன்னும் வரலையே. அம்மா அக்கா அப்பவே வந்துட்டாமா. ஓ வந்துட்டாளா? என்ன மேம் வீணா காலேஜ்ல எதுவும் தப்பு பண்ணினாலா என்ன? ஐ எம் வெரி சாரி டு சே திஸ் மேம். ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். வர வர வீணாவோட நடவடிக்கை சரியில்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. போதைக்கு கூட அடிமை ஆயிட்டா. நல்லா படித்த பொண்ணு, இப்போ படிக்கிறதே இல்லை. என்னது? ஏன் மக போதைக்கு அடிமை ஆயிட்டாளா? ஐயோ மேடம், இவளோட அப்பா டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரம்மி விளையாடிட்டு 1 மணிக்கு லேட்டாக தான் வராரு. வீணாவும் நான் என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை மேம். நானும் வேலைன்னு இருந்துட்டேனே. இந்த பாலா போன செல்லு வேற என் புத்தியை மழுங்கடிச்சிட்டு, செல்லையே பார்த்துட்டு என் புள்ள வாழ்க்கைய பார்க்காம போயிட்டேனே. என் புள்ள வாழ்க்கை போச்சே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதீங்க மேடம், கடவுள் இருக்காரு, அவளை நல்லா கொண்டு வந்துடலாம். சில ஆண்டுகளுக்கு பிறகு வீணா புதிய பாதையை நோக்கி பயணப்படுகிறாள். அனைவருக்கும் வணக்கம். விடியல் நட்சத்திரம் விருது வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தன்னோட வாழ்க்கையில புதிய விடியலை நோக்கி பயணப்பட்டு பலர் வாழ்விலும் புதிய விடியலாய் புதிய வெளிச்சமாய் திகழும் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செல்வி வீணா அவர்களை அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். என் பேரு வீணா. சிறு வயதுல நான் மிகச்சிறந்த குழந்தையா படிப்பிலையும் விளையாட்டுலையும் ஊரே என்னை போற்ற வகையில நான் ரொம்ப சிறந்தவளாக இருந்தேன். நாட்கள் பல கடந்தன. பல நண்பர்கள் எனக்கு அறிமுகமானாங்க. சில தீய நண்பர்களும் போதையின் பாதையில என்னை திசை திருப்பிட்டாங்க. நானும் அதை பயன்படுத்த தொடங்கிட்டேன். அதனால மூளையின் செயல்பாட்டை இழக்க ஆரம்பிச்சிட்டேன். சுய கட்டுப்பாடும் என்னிடத்துல இல்லை. என் நடத்த மாற்றத்தை அறிந்த என்னுடைய பெற்றோர்கள் பல அறிவுரைகளை எனக்கு வழங்கினாங்க. என்னை திருத்த பார்த்தாங்க. ஆனா அந்த சமயத்துல அதை கேட்கக்கூடிய மனநிலையில நான் இல்லை. ஒரு கட்டத்துல அவமானம் தாங்காம அவங்க உயிரையே விட்டுட்டாங்க. அது கூட எனக்கு தெரியாம நான் போதையிலேயே கிடந்தேன். ஊரே என்னை பார்த்து பழி தூற்றியது. அதுக்கப்புறம் போதை தெளிஞ்சு பார்த்தேன். உற்றார் உறவினர் என் பெற்றோர் என யாருமே இல்லை. தனிமையும் வெறுப்பும் தவிப்பும் மட்டுமே என்னை சுத்தி சூழ இருந்தது. அழுதேன், புரண்டேன். என் கண்ணீரை துடைக்க, என்னை தேற்ற, என்னை அரவணைக்க அங்க யாருமே வரல. என்ன செய்யறதுனே தெரியாம, கடவுளே எனக்கென்று நீயாவது இருக்கிறாயா என ஆலயத்தை நோக்கி ஓடுனேன். இதோ என் தூதனை உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு குரலை கேட்டேன். சுற்றிலும் திரும்பி பார்த்தேன். ஆனா அங்க யாருமே இல்லை. தூதன் யார் அப்படிங்கிற கேள்வியோடு, கண்ணீரோடு, மன நிறைய வேதனையோடு வெளியில வந்தேன். என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. புலம்பி தவிச்சு. அதுக்கப்புறம்தான் அருட்தந்தை
ராபின்சன் அவர்களை நான் பார்த்தேன். அவங்க கொடுத்த கவுன்சிலிங் என் வாழ்வு பாதையையே மாற்றியது. எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஃபாதர் தான் தேடி கண்டுபிடிச்சாங்க. நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, உனக்கான ஒரு இடத்தை இந்த சமூகத்துல நீ தக்க வச்சுக்க வேண்டாமா? அதனால நடந்ததை பத்தியே நினைச்சு கவலைப்படாதமா, அடுத்து என்ன செய்யலான்னு யோசி. உன்னை வெறுத்து ஒதுக்கிய சமுதாயம் நீ யார் அப்படிங்கறத அடையாளம் காணணும். அதுக்கு முதல்ல நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு என்ன படிக்கவும் வச்சாரு. இன்னைக்கு நான் படிச்சு அரசு உதவியோடு போதை மறுவாழ்வு மையம் வச்சு எண்ணற்ற எளியோருடைய வாழ்வையை நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால மாணவிகளே, நல்லா படிங்க, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. போதைப் பொருட்களை பயன்படுத்துவது மட்டுமே போதை இல்லை. நீங்க அடிக்கடி மொபைல் பாக்குறீங்கல்ல, அதுவும் ஒரு போதை தான். ஆன்லைன் ஷாப்பிங்ல மூழ்கி கிடக்குறீங்களே, அதுவும் ஒரு போதை தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிக நேரம் சேட் பண்றீங்களே, அதுவும் ஒரு போதை தான். கேம்ஸ், யூடியூப், சாட்ஸ், இன்ஸ்டாகிராமு, பிடிஎஸ், கொரியன் டிராமான்னு இப்படி பல பல விஷயங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க இழக்கிறீங்களே, இது எல்லாமே ஒரு போதை தான். இதுல இருந்து நீங்க வெளியே வந்தாதான் இந்த சமுதாயம் போதையில்லா பாதையில அமையும். அதனால நீங்கள் எல்லாரும் விழித்தெழணும், இந்த போதையை விட்டு விலக வேண்டும் என கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னோட வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் செல்வி வீணா அவர்களுக்கு எங்கள் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய திருமதி சாதனா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் பல சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம்தான். நம் வாழ்வில் நிகழ்ந்தவைகளை நம்மால் மறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. ஆனால் இவை அனைத்தையும் கடந்து போக முடியும். அதற்கு உதாரணம்தான் சகோதரி வீணா அவர்கள். பாதுகாக்கவோ பத்திரப்படுத்தவோ முடியாத பொக்கிஷம் நம் நேரம். வாழ்க்கை ஓடிக்கொண்டேதான் இருக்கும், நாம் துரத்தி கொண்டேதான் இருக்க வேண்டும் இறுதி வரைக்கும். நடந்து முடிந்ததை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏமாந்து விட்டோமே என்று உடைந்தும் போகாதீர்கள். ஏமாற்றியவனுக்கே வாழ இடமிருக்கும் இவ்வுலகில் ஏமாந்தவனுக்கு வாழ்விருக்காதா என்ன? ஆகவே வாழ்க்கை சிறக்க ஞாபகமும் அவசியம், மறதியும் அவசியம். நல்லவற்றை ஞாபகம் வையுங்கள், துன்ப நிகழ்வுகளை மறக்க முயலுங்கள். நம் வாழ்வு அழகாகும் என கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய நம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அனைவர் வாழ்விலும் மாற்றம் தரும் ஏணியாய் திகழ்ந்தும் சிறந்த கவுன்சிலிங் மூலம் திசை மாறி சென்றோரின் வாழ்வை சரியான தடத்தில் இயங்க வைத்தும் மேற்படிப்பு கல்வி குறித்த பல ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி பலர் வாழ்விலும் கலங்கரை விளக்காய் திகழும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தை ராபின்சன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். என்னை பற்றி நிறைய அறிமுகம் செய்தார்கள். இந்த சமுதாயத்திற்கு நான் என்னால் முடிந்த சில நல்ல விஷயங்களையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். குறிப்பாக பெண் குழந்தைகளின் கல்வியில் அக்கறை காட்டுவது, அவர்களின் மேற்படிப்பிற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வது, குடும்ப சூழல், சமுதாய சூழலில் திசை மாறியோரின் வாழ்வை சரி செய்வது போன்ற செயல்களையெல்லாம் மேற்கொள்வதற்கு கடவுள் என்னை பயன்படுத்துவதை குறித்து கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அந்த விதத்தில்தான் செல்வி வீணா அவர்களுக்கும் நல்ல ஆலோசனைகளை வழங்கினேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு இன்று சாதனை மகளிராய்
விடியல் நட்சத்திரத்தின் விருது வாங்குவது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பானவர்களே, நம் மாவட்ட ஆட்சியர் சொன்னதைப் போல வாழ்க்கை ஓடிக்கொண்டேதான் இருக்கும், நாம் துரத்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். அத்தகைய வாழ்வில் சிறு சறுக்கல்கள் வரலாம், அதிலேயே மூழ்கி விடாமல் மீண்டும் எழுந்து சரித்திரம் படையுங்கள். இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த வானம் அழுதால்தான் இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் என்பது போல தம் சொந்த வாழ்க்கையே பலரின் நல் வாழ்விற்காக அர்ப்பணித்து சிறந்த சேவை செய்து விடியல் நட்சத்திரம் எனும் சிறப்பு விருதினை பெற இருக்கிறார்கள் நம் அன்பு சகோதரி செல்வி வீணா அவர்கள். விருதினை வழங்க நம் மாவட்ட ஆட்சியாளர் திருமதி சாதனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் நம்மோட கூட வந்து விழாவில் பங்கெடுத்து நம் அன்பு சகோதரி விடியல் நட்சத்திரம் வீணா அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்புரையாற்றி விழாவினை சிறப்பு செய்த மாவட்ட ஆட்சியாளர் திருமதி சாதனா அவர்களுக்கு எங்கள் உளம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். என் இளைய தலைமுறையே, பீனிக்ஸ் பறவையைப் போல புறப்பட்டு எழு. உன் சிறகுகள் விரியட்டும். இச்சமூகத்தில் போதை இருள் அகலட்டும். மனிதம் மலரட்டும். மகிழ்ச்சி ஒளி பிறக்கட்டும். கரங்களை இணைப்போம். விடியல் நட்சத்திரங்களாக ஒளிர்வோம். நன்றி.